ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் டீச்சர் வாசன். சிவா அப்படின்ற ஒருத்தர் ஒரு டிராவல்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசுறாரு. என்ன பேசுறாருன்னு பார்ப்போம். Hello, is this Krishna Travels? என்ன பேசுறாரு? ஹலோ, இஸ் திஸ் கிருஷ்ணா டிராவல்ஸ்? இஸ் திஸ் கிருஷ்ணா டிராவல்ஸ் அப்படின்னா இது கிருஷ்ணா டிராவல்ஸா? திஸ் இஸ் கிருஷ்ணா டிராவல்ஸ் அப்படின்னா இது கிருஷ்ணா டிராவல்ஸ். இஸ் திஸ் கிருஷ்ணா டிராவல்ஸ் அப்படின்னா இது கிருஷ்ணா டிராவல்ஸா? கேள்வி வாக்கியமா மாறிடுது. சரி, Yes, sir. How can I help you? அதுக்கு இந்த அம்மா என்ன சொல்றாங்க? எஸ் சார், ஆமா சார். ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன விதத்துல உதவி பண்ணட்டும், என்ன உதவி நான் உங்களுக்கு பண்ணட்டும், உங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, Yes. Can I speak to Mr. Anand, please? கேன் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் ஆனந்த் ப்ளீஸ்? கேன் ஐ ஸ்பீக் அப்படின்னா நான் பேசலாமா? டு ஆனந்த், ஆனந்த் கிட்ட. ப்ளீஸ் அப்படின்னா தயவு செய்து அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. மரியாதையாக பேசுறதுக்கும் ப்ளீஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தி பேசுவாங்க. கேன் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் ஆனந்த் ப்ளீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஆனந்த் கிட்ட பேச முடியுங்களா, மிஸ்டர் ஆனந்த் கிட்ட பேச முடியுங்களா? அந்த வாங்க போங்க அப்படின்னு பேசுவோம் பாருங்க, அதுக்கு தான் அந்த ப்ளீஸ். தயவு செய்து அப்படின்லாம் அர்த்தம் எடுத்துக்காதீங்க. May I know who is speaking? தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பியோனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் ஐ உடனடியா வாங்கிக்கலாம். மிஸ்டர் ஆனந்த் கிட்ட நான் பேசலாங்களா அப்படின்னு கேட்ட உடனே இந்த அம்மா என்ன சொல்றாங்க? மே ஐ நோ. இந்த அம்மா என்ன கேட்குறாங்க அப்படின்னா மே ஐ நோ ஹூ இஸ் ஸ்பீக்கிங். மே ஐ நோ அப்படின்னா நான் தெரிந்து கொள்ளலாமா? ஹூ இஸ் ஸ்பீக்கிங், யார் பேசுறதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அர்த்தம். இப்போ ஹூ இஸ் ஸ்பீக்கிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரூடா இருக்கும், யார் பேசுறது அப்படின்ற மாதிரி. மே ஐ நோ ஹூ இஸ் ஸ்பீக்கிங் அப்படின்னா ரொம்ப பொலைட்டா கேட்குறீங்கன்னு அர்த்தம். யார் பேசுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. I am Shiva, his friend. Just a minute, sir. Please hold the line. அந்த அம்மா அப்படி கேட்ட உடனே இவர் சொல்றாரு ஐ எம் சிவா, ஹிஸ் ஃப்ரெண்ட். HIS, ஹிஸ் அப்படின்னா அவருடைய, அவனுடைய அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். அவனுடைய, அவருடைய. சரி, இந்த இடத்துல அவரோட அதுதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா மிஸ்டர் ஆனந்த் அப்படின்னு பேசுறாரு இல்லையா, அப்ப மரியாதையா தான் பேசுறாரு. நான் சிவா, அவரோட ஃப்ரெண்டு. ஐ எம் சிவா, ஹிஸ் ஃப்ரெண்ட். ஹிஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னா அவருடைய நண்பர். சரி, இப்படி அவர் சொன்ன உடனே இந்த அம்மா என்ன சொல்றாங்க? ஜஸ்ட் அ மினிட் சார். ஜஸ்ட் அ மினிட் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க அப்படின்ற அர்த்தத்துல சொல்றாங்க. ஜஸ்ட் அ மினிட் சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். ப்ளீஸ் ஹோல்ட் த லைன் அப்படின்னா தயவு செஞ்சு லைன்ல இருங்க, தயவு செஞ்சு லைன்ல இருங்க. ப்ளீஸ் லைன்ல இருங்க சார். ஜஸ்ட் அ மினிட் சார், ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுக்கப்புறம் Sorry, sir. He is busy on another call. No problem. Please ask him to call me back. இந்த அம்மா மிஸ்டர் ஆனந்துக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க போல. அவரு வேற யாருக்கிட்டே பேசிட்டு இருந்திருக்காரு. அது சிவா கிட்ட சொல்றாங்க இந்த அம்மா. சாரி சார், ஹீ இஸ் பிஸி. அவர் பிஸியா இருக்காரு. ஆன் அனதர் கால், இன்னொரு கால்ல. அதுக்கு சிவா சொல்றாரு நோ ப்ராப்ளம், பரவாயில்ல. ப்ளீஸ் ஆஸ்க் ஹிம் டு கால் மீ பேக். இப்ப கவனிங்களேன், ஆஸ்க் அப்படின்னா கேளு அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா இந்த ஆஸ்க் பக்கத்துல ஹிம், HER, ஹெர் இல்ல ஏதாவது பேரு வந்துட்டு அதுக்கு பக்கத்துல டூ வந்துருச்சுன்னா அந்த ஆஸ்க்கு என்ன அர்த்தம்? சொல்லுன்னு அர்த்தம். ஆஸ்க் ஹிம் டு கால் மீ அப்படின்னா அவரை எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. பேக், திரும்ப. ஆஸ்க் ஹிம் டு கால் மீ பேக் அப்படின்னா அவரை எனக்கு திரும்ப கால் பண்ண சொல்லுங்க. ப்ளீஸ் ஆஸ்க் ஹிம் டு கால் மீ பேக். அவர் எனக்கு திரும்ப கால் பண்ண கொஞ்சம் சொல்லுங்க. நோ ப்ராப்ளம், பரவாயில்ல. நான் திரும்பவும் சொல்லட்டுங்களா? ஆஸ்க்கு பக்கத்துல ஹிம், ஹெர் இல்லைன்னா ஏதாவது பேர், விஜய், அஜித் இந்த மாதிரி ஏதாவது பேர் அதுக்கு பக்கத்துல டூ வந்துருச்சுன்னா அந்த ஆஸ்க்கு சொல்லு அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும். மனசுல வச்சுக்கோங்க. மற்றபடி ஆஸ்க்கு கேளு அப்படின்னு தான் அர்த்தம். Sure, sir. Does he have your number? Yes, he has it. Thank you. திரும்ப எனக்கு கொஞ்சம் கால் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சிவா சொன்னதுக்கு அப்புறம் இந்த அம்மா சொல்றாங்க ஷோர் சார், ஓகே சார், கண்டிப்பா. டஸ் ஹி ஹாவ் யுவர் நம்பர்? அவர்கிட்ட உங்களுடைய நம்பர் இருக்கா? சார், நான் படிச்சிருக்கிறேன், இந்த ஹேவுக்கும் ஹேஸுக்கும் ஒரே அர்த்தம் தான் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆனா ஐ, வி, யூ, தே இதுக்கு ஹேவையும், ஹி, ஷி, இட் இதுக்கு ஹேஸையும் பயன்படுத்திக்கணும்னு எங்க வாத்தியார் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களே. ஆனா இங்க ஹீக்கு பக்கத்துல ஹேவ் வந்திருக்கு, ஹேஸ் தானே வரணும் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா இந்த டஸ் வந்திருக்கு பாருங்க, இந்த டஸ் வந்துட்டாலே
அங்கே ஹேவ் தான் வரணும், ஹேஸ் வரக்கூடாது. அது ஹீ வந்தாலும் சரி, ஷீ வந்தாலும் சரி, இட்டு வந்தாலும் சரி. சரிங்களா? டஸ் ஹீ ஹேவ் அப்படின்னா அவரிடம் இருக்கிறதா யுவர் நம்பர், உங்களுடைய நம்பர். இப்போ கவனிங்களேன், இப்போ பாருங்க ஹீ ஹேஸ் இட்னு வந்திருக்கு, இங்கே டஸ் வரல இல்லைங்களா, அதனால ஹீ ஹேஸ்ன்னு தான் வரணும். ஹீ ஹேவ்னு இங்கே போடக்கூடாது. சரிங்களா? ஹேவுக்கும் ஹேஸுக்கும் என்ன அர்த்தம்? இருக்கிறதுன்னு அர்த்தம். எஸ் ஹீ ஹேஸ் இட். ஆமா, அவரிடம் அது இருக்கிறது. எது இருக்கிறது? இட்டுன்னா இங்க நம்பரை குறிக்குது. தேங்க்யூ, நன்றி. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 ருபீஸ். ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 ருபீஸ் பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.